தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை கோவை மாவட்ட எல்லைப் பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், கரூர், திருச்சியிலும் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான தென்மேற்கு பருவமழை சீசன் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமானில் 3 முதல் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும், கேரளாவில் பருவமழை வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட 4 நாட்கள் முன்பாகவே பருவமழை தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதத்தில் வடமேற்கு இந்தியாவை பருவமழை அடையும் என்றும், அக்டோபர் மத்தியுடன் அம்மழை விடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இம்முறை வழக்கத்தை விட பருவமழை அதிகமாகவே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.